ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. திருக்கோளூர் பெண் பிள்ளை. நிஜமாவே ஆயுசில் இப்படி ஒரு பெண் பிள்ளைய பெற்றுக்கணும். அந்த குழந்தை இப்படி பேசணும், அதை கேட்கணும். நிஜமாவே பெண்ணினுடைய மரியாதையை, பெண்ணினுடைய மகிமையை இதை விட அழகா லோகத்துல வேற யாராலையுமே நிரூபணம் பண்ண முடியாது. கோபிகைகள் வசத்தி தான், அனசுயா தேவி வசத்தி தான், எவ்வளவோ பேர், சீதா மாதா வசத்தி தான், ஆண்டாள் வசத்தி தான். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட ஒரு படி மேலதான் நம்முடைய பெண் பிள்ளை இருக்கா. அது எப்படி ஆண்டாள் சீதாவெல்லாம் விட வசத்தியான்னு சொல்ல முடியுமான்னா, ஆண்டாளே ராமானுஜரை பார்த்து நம் கோயில் அண்ணன்னு ஓடி வந்தா. அந்த ராமானுஜரிடத்துல நேர பேசி பழகிற பாக்கியம் இவளுக்கு தானே கிடைச்சது. என்ன அழகான வாக்கியங்கள் பாருங்க. சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. அடுத்த வாக்கியம் சொல்றார் ஆச்சரியமா. நான் நேத்திய ஒன்று சொல்லியிருந்தேன், ராமானுஜர் திருவடியாருன்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ராமானுஜர் திருவடி நிலைகள் யார் அப்படின்னா ஸ்ரீ முதலியாண்டா. ராமானுஜருடைய திரிதண்டமும் அவர் தான், ராமானுஜருடைய திருவடி நிலைகளும் அதுதான். இப்போ ராமானுஜர் சந்நிதியிலேருந்து அழகாக சடஹாரி மாதிரி கொண்டு வந்தா வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் முதலியாண்டான்னு பெயர். இது திருமலை திருப்பதியில் மட்டும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? திருமலை திருப்பதியில் மட்டும் சுவாமி அனந்தாழ்வார் இருக்காரோன்னு ராமானுஜருடைய சிஷ்யர், திருப்பதி பெருமாளுடைய தாடையில் கடப்பாறை கொண்டு அடித்தார். அவர்தான் சுவாமி ராமானுஜருடைய திருவடி நிலைகளாக திருமலையில். மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆச்சரியமாக நம்முடைய முதலியாண்டான் ராமானுஜருடைய முதல் சிஷ்யன் அவர்தான். அது இல்லாதபடி ராமானுஜருடைய சகோதரி பிள்ளை மருமான். ராமானுஜர் சந்நியாசம் வாங்கிக்கும் பொழுது கூட முதலியாண்டானை தவிர எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னார். சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாள் சன்னதியிலேருந்து கொண்டு வந்தா சடாரி, நம்மாழ்வார் சன்னதியிலேருந்து கொண்டு வந்தா ராமானுஜர், ராமானுஜர் சன்னதியிலேருந்து கொண்டு வந்தா முதலியாண்டா, அதுவும் திருமலை திருப்பதியிலேருந்து கொண்டு வந்தான்னா அனந்தாழ்வான். சரியா? பெண் பிள்ளை ரொம்ப அழகா ராமானுஜரிடத்துல பேசின்னு இருக்கா. ராமானுஜர் நிறுத்தி நிதானமா ரசிச்சு அனுபவிச்சு அப்படியே தியானம் பண்றான். ரசிகஸ்வபாவம் இருக்கிறவாளால தான் நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு ரசனையே இல்லாமலா சாப்பிட்றோம்? சமைக்கிறவா ரசனை இல்லாமலா சமைக்கிறான்? அதே போல தான் பக்தியிலையும் ரசிகஸ்வபாவம் தான் முக்கியம். ராமன் அனுபவிக்கிறதுக்கும், கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கும், கோவில் போகிறதுக்கும், பஜனை பண்ணுறதுக்கும், பாராயணம் பண்ணுறதுக்கும், உபன்யாசம் கேட்கறதுக்கும், உபன்யாசம் பண்ணுறதுக்கும் ரசனை தான் முக்கியம். அலங்காரம் பண்ணுறதுக்கும் ரசனை தானே முக்கியம். ராமானுஜர் ரசிச்சு கேட்கறதுனால பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றான். உயிர், உயிர்னு சொன்னாலே அடுத்தது உடலை பற்றி தானே பேசணும். உடலும் உயிரும் அப்படின்னா உயிரில்லாத உடல் பிரயோஜனம் இல்லை, உடல் இல்லாத உயிர் சுகம் இல்லை. அடுத்த வாக்கியம் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றார். என்ன வாக்கியம் தெரியுமா? உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. உடம்ப யாராவது வெறுப்பாளா? எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பெட்ரிடன் ஆகி படுத்த படுக்கையா பல மாசங்கள் அப்படியே கிடப்பான். அப்போ கூட அவளுக்கு ஒரு ஆசை, திரும்பியும் எழுந்து வந்துடுவோம், இந்த உடம்புல வாழ்ந்து காட்டிடுவோம், இந்த உலகத்தை அனுபவிப்போம். உடம்பை யாருமே வெறுக்க மாட்டார்கள். புரிஞ்சுதா? உங்களுக்கு உங்கள் உடம்பு மேலே எவ்வளவு ஆசை இருக்கு. உலகத்தில் எல்லாருக்கும் முதல்ல என்ன தெரியுமா பிடிக்கும்? தன் உடம்பைத்தான் பிடிக்கும். தன் உடம்புக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தான் மனைவி, கணவன், குழந்தை, தாய், தகப்பன், ஏசி, ஃபேன் எல்லாம் உடம்புக்கு சுகமாக இருந்தால்
செருப்பை கடிச்சா ஒத்துக்க முடியறதா? முடியலையேன்னா உடம்பு சுகம். தேகாத்ம அபிமானி அப்படின்றார் நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை. தேகமாகிய இந்த உடலையே ஆத்மானு பாவிச்சுண்டு கிடக்கிறது. இந்த உடம்பை வெறுக்க முடியுமான்னா வெறுத்தாராம் திருநரையூரார் அப்படின்னு ஒருத்தர். பிள்ளை திருநரையூர் அரையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருநரையூர்ல இருந்த ஒருத்தர். அழகா பிரபந்தம் எல்லாம் தெரிஞ்சவர். திருநரையூர் ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம். கும்பகோணம் பக்கத்துல கூப்பிடுற தூரம் தான். கல் கருடன் சேவை பார்க்கறதுக்கே ஒரு அழகு. கட்டாயம் போய் சேவிங்கோ. திருநரையூர் திவ்ய தேசம் அவ்வளவு அழகு. பக்கத்திலேயே திருச்சேரை, காவேரி மாதா, சாரநாத பெருமாள். ஆச்சரியமான இடம் கும்பகோணம். நிஜமாவே கும்பகோணத்தில் இருக்கிறவா பரமபாகியவான்கள். ஏன்னா சாரங்கபாணி, சக்கரபாணி, எவ்வளவு திவ்யதேச கோவில்கள். நம்ம திருவண்ணகரம் ஒப்பிலியப்பன் இருக்கார், குறைச்சலான்னு. இது இல்லாதபடி நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு, நிறைய புண்ணியமான தீர்த்தங்கள் இருக்கு. காவேரியினாலேயே வளமான ஒரு பூமி கும்பகோணம். குடந்தை, திருக்குடந்தைக்கு என்ன குறைச்சல், மகாமகத்துக்கு என்ன குறைச்சல். நிஜமாவே ஆயுசில் ஒரு ஜென்மா கும்பகோணத்திலேயே பிறந்து, கும்பகோணத்திலேயே வளர்ந்து, கும்பகோணத்திலேயே வாழ்ந்து, கும்பகோணத்திலேயே சமாதி ஆடணும். எப்படி நம்ம திருமழிசை ஆழ்வார் இன்னைக்கும் திருக்குடந்தையில தான் ஜீவ சமாதியில இருந்துட்டு இருக்கார். அந்த பிள்ளை திருநரையூர் அரையர் ஒரு தடவை குடும்பத்தோட தொட்டியம் வேதநாராயண பெருமாள் கோவிலுக்கு போறார். நம்ம திருச்சியிலேருந்து போற வழியில, கரூர் போற வழியில தான் இந்த கோவில் இருக்கு. தொட்டியம்னு பேரு. வேதநாராயண பெருமாள் பெருமாளுடைய திருநாமம். திருநாராயணபுரம்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. நம்ம மேல்கோட்டை திருநாராயணபுரம் வேற, இது வேற. அப்ப கோவில்ல அழகா ஜோரா ரெனோவேஷன் நடந்துருக்கு. அப்பப்ப கும்பாபிஷேகம், கோவில்ல புனருத்தாரணம் பண்றது, இந்த உழவார பணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுவார்கள். அதனாலதான் நம்முடைய கோவில்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆன பிறகு கூட ஜம்முன்னு நின்றுருக்கு. தஞ்சை பெரிய கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமா நிக்கிறது. திருமலை திருப்பதி மலை மேல எத்தனை வெதர் கண்டிஷன்ஸ் உண்டு. இத்தனையும் தாண்டி திருப்பதியில் அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்க. நித்தியம் லட்சோபலட்சம் ஜனங்கள் தரிசனம் பண்றா. இத்தனை ஜனங்கள் வந்து போன பிறகு கூட அந்த அழகான கோவில் அப்படியே இருக்குன்னா மெயின்டெனன்ஸ், ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் கோவில்கள்ல ஜேஷ்டாபிஷேகம், அப்புறமா ஆச்சரியமா பவித்ரோத்சவம், மாசம் உற்சவம், வருஷோத்சவம், அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம்னு சொல்றோம் இல்லையா. ஜீர்ணம் ஆயிடுறது எல்லாம் அது உத்தாரணம் பண்றா. கோவிலை சரி பண்ணி அழகா வெள்ளை அடிச்சு அங்கங்க வளர்ந்துருக்க செடியெல்லாம் எடுத்து, இது ஒரு பெரிய காரியம். ஏன்னா கோவில்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம். அப்ப அந்த திருநாராயணபுரம் பெருமாள் கோவில்ல அழகா கும்பாபிஷேகத்துக்காக நிறைய மராமத்து வேலைகள் நடக்கிறது. அப்ப நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்கா. கோவில்ல அழகா எல்லா பக்கமும் கூரை வேஞ்சிருக்கா. ஏன்னா நிறைய இடங்கள்ல வேலை பண்ணுவா இல்லையா. கோவில் கோபுரம் எல்லாம் செப்பனிடும் பொழுது யாரும் வெள்ள தெரியப்படாதுன்னு உள்ள அழகா கூரை வேஞ்சிருப்பார்கள். பல இடங்கள்ல சிற்பங்கள் செதுக்குவார்கள். நிறைய காரியங்கள் நடக்கும். அப்ப அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நல்ல வெயில் காலம் வேற. நிறைய அங்கங்க ஓலை வேஞ்சிருக்கார்கள். தென்னங்கீத்தினால ஓலை பண்ணி அது அழகா எல்லா பக்கமும் மறைச்சு வச்சிருக்கார்கள். அப்ப எப்பொழுதுமே உலகத்துல தெய்வ நம்பிக்கை உடையவர்களும் உண்டு, தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு, பக்தர்கள் மேல பொறாமைப்படுறவர்கள் உண்டு. இது எல்லா காலத்திலையும் உண்டு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். பிரகலாதனுடைய பக்தி இரண்யகசிபுவுக்கு பொருட்களையே. கலியுகத்திலையும் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் உண்டு. அப்ப சில பேர் என்ன பண்ணிட்டா, ஒரு பொறாமையில கோவிலுக்கு போய் தீய வச்சுட்டார்கள். எவ்வளவு பைத்தியகார்த்தனம் இல்லையா. இன்னைக்கும் பல பேர் கோவிலுடைய மகத்துவம் தெரிய மாட்டேங்கிறது. சில பேர் தன்னுடைய தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காக கோவிலை வெறுக்கிறது, இந்த கோவிலை அவதூறா பேசுறது, கோவிலுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது. அந்த மாதிரி இருக்கிறவாளோட நீங்க சங்கார்த்தமே வச்சுக்காதீங்க. மிகப்பெரிய அபச்சாரம் அது. சில பேர் தீ வச்சுட்டா. தீ வச்சோடனே தென்னை ஓலை கீத்து தானே, இந்த தென்னை ஓலை தக 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 தகன்னு எரியறது. அது காற்று வேற சேர்ந்து கொடுத்தனா அக்னி பகவானும் காற்றும் அப்படி ஒரு நெருங்கின நண்பர்கள். இவர் அதிகமா வீச அவர் அதிகமா எரிவார், அவர் அதிகமா எரி இன்னும் குஷியா
அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அக்னியும் வாயுவும். அக்னியும் ஜலமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், அணைஞ்சிரும். அப்போ இந்த காற்று நன்னா வீச 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 பெருசாக, இதே இந்த அக்னி சின்னதாக இருந்தால் காற்று பெருசாக அடிக்கும் பொழுது அணைஞ்சு போயிடும். அது அக்னி பெருசாக இருக்கும்போது காற்று பலமாக இன்னும் நன்னா எல்லா பக்கமும் பரப்பி விடும். பெரியவா சொல்லுவா, நம்முடைய ஆசைகள்லாம் சின்னதாக இருந்ததுன்னா தானாக அணைஞ்சிடும். இது பெருசாக இருக்க இருக்க இந்திரியங்கள்லாம் காற்று மாதிரி அதை ஜாஸ்தி பண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வீட்லேயே அக்னி குண்டம்லாம் வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், இப்படி லேசாக அந்த அக்னி அடங்கும் பொழுது லேசாக அப்படி விசிறுவார்கள். விசிறனோடனே கட கட கடகடன்னு தீ பெருசாக எறியறதோன்னு. இது ஏற்கனவே தென்னை ஓலை கீத்து வேறு நன்னா எரியறது. எல்லாரும் ஓடுறா. கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள், இந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், இந்த மராமத்து வேலை பண்ணக்கூடிய சிற்பிகள், கோவில் நிறைய பணியாளர்கள் இருப்பா இல்லையா, கைங்கரியவர்கள், எல்லாரும் தீன்னு பயந்து ஓடுறா. அப்போ இந்த பிள்ளை திருநறையூர் அரையர் எல்லாரும் ஓடு 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 தீ பிடிச்சாச்சு கோவில்லன்னு ஓடுறா. இப்போ பிள்ளை திருநறையூர் அரையர் பார்த்தார், எல்லாரும் ஓடுறாளே, உள்ள கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருக்காரே, இந்த தீ தக 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 தகன்னு எரிஞ்சு கர்ப்ப கிரகத்துல போய் சுவாமியுடைய மேனில விழுமே. அவருடைய மேனில விழுந்தா அவருடைய மேனி மிருதுவான மேனி, எவ்வளவு மென்மை அப்படின்னா ராமாயணம் பாகவத்திலலாம் பகவானுடைய சரீரத்தினுடைய மென்மையை வர்ணிக்கிறார்கள். எப்படின்னு கேட்டால், கொஞ்ச நேரம் சீதையோ லக்ஷ்மணனோ ராமனுடைய சரீரத்தை உத்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், செவந்து போயிடுமா. தரமா குழந்தைய அழுத்தி பிடிச்சோம்னா செவந்து போயிடும். ஸ்திரீகள் மென்மையான சரீரம் உடையவர்கள்னு சொல்லுவாள். ஆனால் இதெல்லாம் விட சாஃப்ட் யாருன்னா சுவாமியா. அத்தனை மிருதுவான சரீரம். பார்க்கறதுக்கு சுவாமி ஜம்முன்னு இருக்காரு ஒழிய அவ்வளவு மிருது. உண்மையானா உண்மைதான். பண்டரிபுரத்தில் போய் பார்த்தோம்னா பாண்டரங்கனுடைய திருவடி இப்படி இருக்கும். அதில் ஒரு திருவடியில் பார்த்தோம்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு வட்டமாக. இல்லடான்னா பண்டரிபுரத்தில் ஒரு வேசி இருந்தாளாம். அவளுக்கு தன் உடல் ரொம்ப மென்மைன்னு ஒரு அகம்பாவம், எல்லார்கிட்டையும் பெருமை பீத்தின்னு இருந்தாளாம். அப்போ ஒரு பாண்டரங்க பக்தன் சொன்னாராம், ரொம்ப பீத்திக்காத, உன் திருமேனியை விட என் பாண்டரங்கனுடைய திருமேனி ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு விட்டாராம். அவள் நம்பலையா, நேர கோவிலுக்கு போனாலாம். பாண்டரங்கன் அப்படி இறுக்கி அணைச்சுண்டு அப்படியே தன் மார்பை கொண்டு பகவானுடைய பாதத்தில் அப்படி பதிச்சுட்டு அப்படி தலையை தூக்கினாலாம். பார்த்தா இந்த மார்பில் திருமுளை இருக்கும் இல்லையா, பெண்களுடைய மார்பில், அது அழுத்தி அந்த அழுத்தம் அப்படியே பதிஞ்சு கொடுத்தான். மென்மையான ஒரு இடம் பெண்களுடைய மார்பு, அது அழுத்தி பாண்டரங்கனுடைய அந்த திருவடியில அவ்வளவு அழகா அந்த புறங்காலில் அழுத்தம் பட்டதுன்னா எத்தனை மென்மையா இருப்பார் பார்த்துக்கோங்க பகவான். அவ்வளவு மென்மையான ஒரு திருமேனி ஆச்சே. இந்த திருமேனி மேல போய் தீ விழுந்தா ஐயோ தாங்கவே தாங்காதுன்னு பதறிட்டு நேர ஓடி போய் பெருமாளை இறுக்கி கட்டிண்டாராம். ஒரு குழந்தைக்கு ஏதான கஷ்டம் வர்றது அப்படின்னா நன்னா பார்க்கலாம். இந்த அம்மா குழந்தை அழிச்சுன்னு எங்கேயாவது வருவா, இப்போ திடீர்னு ஜோராக மழை கொட்டித்துனா அம்மா என்ன பண்ணுவா, தான் மழையில் நனைவா. தன் புடவை முந்தானியை தூக்கி குழந்தை தலையில் போட்டு குழந்தைக்கு துளி கூட மழை நனையாமல் பார்த்துப்பா. ரொம்ப வெயிலாக இருந்தால் புடவை முந்தானைக்குள்ள மறைச்சு குழந்தைய தூக்கிட்டு வருவா, அவ வெயில்ல காய்வாள். அதே மாதிரி தான் பக்தர்களும். பகவானுடைய திருமேனியை விட மென்மையானது பக்தர்களுடைய ஹிருதயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணும்பொழுது பார்க்கணும், இந்த புஷ்பத்தை கூட தூக்கி தூக்கி போட மாட்டா, பொறுமையாக வைப்பா. பண்டரிபுரம், துவாரகா இங்கெல்லாம் பார்க்கணும். இந்த பகவானுக்கு அலங்காரம் பண்ணும்போது பொறுமையாக தொடச்சி விடுவா. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணும் பொழுது இந்த ஜலத்தை துபதபதம் கொட்ட மாட்டா, லேசா. இந்த பிறந்த குழந்தைய குளிப்பாட்டினா எப்படி லேசா ஜலம் சேர்ப்போமோ அந்த மாதிரி நம்பெருமாள் திருவடியில் வெந்நீரை லேசா விடுவார்கள். ஒத்தி 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 தான் எடுப்பார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய அந்த திருமஞ்சனம் எல்லாம் பார்க்கணும். அவ்வளவு அழகாக இருக்கும். குழந்தைக்கு அந்த திருமஞ்சனம் பண்ணுவா, அவ்வளவு அழகாக பார்த்து பார்த்து அவள் கூந்தல் கூட வலிக்காமல் அப்படி எடுத்து விடுவார் பட்டர். பார்க்கறதே பரமசகம். அந்த மாதிரி ஒரு பாவுக ஹிருதயம் இவருக்கு. ஓடி போய் பெருமாளை கட்டின்ட்டார். அச்சோ இந்த உடம்பு என்ன அழுக்கு உடம்பு, எச்சில் வாய்,
மலமூத்திரம் மாமிச பிண்டம், வெறுமை எலும்பு சத நாத்தம், இதுதானே இந்த உடலுடைய பிரயோஜனம். பகவத் கைங்கரியம். பகவானுடைய திருமேனி புண்ணாகலாமோ? என் மேனி எப்படி இருந்தாலும் அழியக்கூடியது தானே. எப்படி இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள நாம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வலி, அழுக, வியர்வை எல்லாம். இந்த உடம்பு விட்டு நம்ம போன பிறகு என்ன பண்ண போறா? அக்னியில கொண்டு சுட்டுத்தானே புசுக்க போறா. நமக்கு பதறினாலும் உண்மை அதுதானே. ஆக மொத்தத்துல இது சாதாரண உடம்பு. ஆனா பகவானுடைய திருமேனி அப்படி இல்லை, அப்ராக்கிருத திவ்ய மங்கள விக்கிரகம். அப்ப அவன் திருமேனிக்கு ஒரு நோவு வந்துடப்படாது அப்படின்னு போய் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். இதை பார்த்தோன்னா அவர் மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாரும் வந்து பெருமாள் அப்படி கட்டி பிடிச்சு நின்னாளாம். ஏன்னா பெருமாள் மேல ஒரு தீ ஜுவாலை கூட விழுந்துடப்படாது, ஒரு தணல் கூட விழுந்துடப்படாது, ஒரு கட்டை கூட விழுந்துடப்படாது. நன்னா எரியறது, தக்க 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 தக்கன்னு கோவில் எரியறது. அங்கங்க கட்டைகள்லாம் படீர் படீர் வெடிச்சு செதறது, மேலேந்து உத்தரம் எல்லாம் இடிஞ்சு விழறது. ஆனா இத்தனையும் இவர்கள் மேனில விழறதான். அப்ப கூட நாராயணா 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 நாராயணான்னு பெருமாளை கட்டி பிடிச்சுண்டு கண்கள்ல கண்ணீர் வழி, உனக்கு ஒன்னாயிடாது நாராயணா, நீ நன்னா இருக்கணும்பா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, நீ நன்னாரு நீ நன்னாருன்னு அப்ப கூட ஒரு பல்லாண்டு பாடினாராம். உடனே அவ எல்லாத்தையும் அடங்கிறதுக்குள்ள பார்த்தா இவா எல்லாம் தீயில எரிஞ்சு சாம்பலா போயிட்டா. பெருமாள் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுதான். வேதநாராயண பெருமாள் கண்கள்லேருந்து, எப்பேற்பட்ட பரம பக்தனை நான் அடைஞ்சேன். இது காரணம் கொண்டே பிள்ளை திருநறையூர் அரையர், அவர் மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருக்கும் சுவாமி மோட்சம் கொடுத்துட்டார். நம்மெல்லாம் மோட்சத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் உடம்பு மேல ஆசை கொண்டு எவ்வளவு காரியங்கள், தவறான காரியங்கள் பண்றோம். ஆனால் பிள்ளை திருநறையூர் அரையர் இவ்வளவு அழகா உடம்ப வெறுத்துட்டாராம். உலகத்துல எல்லாரும் தன்னை காப்பாத்திக்க, உடம்ப காப்பாத்திக்க ஓடுற காலத்துல என் பகவானை காப்பாத்தாத இந்த உடம்பு என்னத்துக்கு அப்படின்னு தன்னை வெறுத்தாராம். இந்த பிள்ளைகளுக்கு ஏதான சூடுபட்டாலும் கொசு கடிச்சாலும் அம்மாவுக்கு கோபமா வரும். என்னத்துக்கு நான் தண்டத்துக்கு இருக்கேன், என் பிள்ளைய ஒரு கொசு கடிச்சு கொடுத்து, என் பிள்ளை மேல சூடுபட்டு கொடுத்தோன்னு அம்மா பொங்கி பரிவில நொந்து போவாளோ அதுபோல ஒரு பரிவு. பெண் பிள்ளை இதை சொல்றா ராமானுஜரிடத்துல, நான் சரீர அபிமானி சுவாமி, மொசல் புழுக்க, அதனால தான் இந்த ஊரை விட்டு போறேன். உடல் மேல் அபிமானம் இல்லைன்னா கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ வியாதியோ வெக்கையோ தரித்திரமோ இந்த ஊர்ல இருக்க மாட்டேனா? நான் என்ன பிள்ளை திருநறையூர் அரையரா? உடம்ப வெறுத்தவள் இல்லை சுவாமி, உடம்பு மேல அபிமானம் இருக்கிற ரொம்ப மகா மட்டமான ஒருத்தி நான். அடியாள் முசல் புழுக்க, வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னுட்டா. இத ராமானுஜரிடத்துல சொல்றா. எப்பேற்பட்ட ராமானுஜர்! ரங்கராஜனையும் வரதராஜனையும் ஆச்சரியமா மேல்கோட்டை திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளையும் பார்த்து 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 அனுபவிக்கிற ஒரு ராமானுஜர். மேல்கோட்டையில செல்வப்பிள்ளைய விட்டுட்டு கிளம்பும் பொழுது கிளம்புறாராம். திரும்ப ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறார். திரும்பி அழறா, போயிட்டுறா குழந்த, சமத்தாருடா, வேலை வேலைக்கு சாப்பிடுறா, இந்த ஊரை விட்டு போயிடாதேடா, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அழறாராம். அப்ப கூட அங்க இருக்கிற பக்தாரிடத்த சொல்றார், கிணற்றடி பிள்ளையா பார்த்துக்கோங்கோ, இந்த பிள்ளை ரொம்ப சேட்டை ஜாஸ்தி, என்ன சமயத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. இந்த குறும்பு பசங்கள்லாம் கிணத்துக்கிட்ட போய் அப்படி நின்றுடும். நமக்கு அப்படியே பதறும் இல்லையா? அதுவும் அந்த காலத்துலலாம் இந்த தரக்கிணறுன்னு ஒன்று உண்டு. இன்னைக்கும் வயல்வெளிகள் எல்லாம் கிணறு தரையோடு இருக்கும், மேலே வந்து இந்த பேரகட் வால் இருக்காது, கைப்பிடி செவர் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஒரு குழந்தை இன்னும் பதறும் இல்லையா? அதுபோலே இந்த பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்ன அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றா. அதுவும் ராமானுஜர் கண்ணன் மண்ணை தின்னான்னு சொன்ன பலராமர், ஐயோ கண்ணன் மண்ணை தின்னுட்டானே, அவனுக்கு ஜீரணமாகுமோ ஆகாதோன்னு பதறின ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றா, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. நீங்க உடம்பை வெறுத்திருக்காளா?
வெறுக்கத்தான் தோன்றதா? அடுத்தவா உடம்ப வெறுத்திருக்கோம், அதுலேயும் துர்நாற்றம் வீசினா வெறுத்துருவோம், படுத்த படுக்கையாச்சுன்னா வெறுத்துருவோம், நமக்கு கஷ்டம் கொடுத்தா அந்த உடம்பை வெறுத்துருவோம், அந்த உடம்புனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா வெறுத்துடுவோம், அந்த உடல் நம்மளை அவமானப்படுத்தியதுன்னா வெறுத்துடுவோம். ஆனால் தெய்வத்துக்காக உடம்பை வெறுத்திருக்கோமா? நிச்சயமா கிடையாது. நீங்க உடம்பை வெறுக்கணும்னு நான் சொல்லலை, அதை விட வசத்தியா தெய்வ பக்தி வரணும். இந்த வாக்கியத்தை ஜெபிச்சுட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் தொட்டியம் வேத நாராயண பெருமாளை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். புரிஞ்சுதா? நிச்சயமாக ராமானுஜர் உங்களுக்கு அந்த தரிசனம் பண்ணி வைப்பா. பெண் பிள்ளை வாக்கியம் ஒவ்வொன்றும் சத்தியம். நீங்க ஜெபிக்க 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 அந்த வாக்கியத்தினுடைய யதார்த்தம் புரியும், தெய்வீகம் புரியும். ராமானுஜர் அப்படியே நின்று இருக்கா. என்ன அழகான ஒரு வார்த்தை! அவ்வளவு அழகா தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலேன்னு 3வது வாக்கியம் சொன்னா. கண்ணனை பார்க்க முடியாத சரீரம் எதற்குன்னு பிராமண பத்னி சரீரத்தை விட்டாள்னு 3வது வாக்கியத்துல சொன்ன அதே பெண் பிள்ளை இந்த வாக்கியம், இது எத்தனாவது வாக்கியம் உங்களுக்கு தெரியும்? தெரியலன்னா யோசனை பண்ணி பாருங்க. அந்த வாக்கியத்துல சொல்றா, உடலை வெறுத்தேனோ, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. உடம்பை வெறுக்கணும் இல்லையா? இந்த உடம்பு மேல இவ்வளவு அபிமானம் வச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பை வெறுத்துட்டோம்னா மோட்சம் கிடைச்சிடும். பெரிய ரகசியம் இது. உடம்பு மேல பற்றுதலே வைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கலாம் சரி, இன்னைக்கு இந்த உடம்பு பகவத் கைங்கரியத்துக்காக தரப்பட்டிருக்கு. பல நாள் கவனிச்சு பாருங்க, உடம்பு முடியாம இருக்கும், டல்லா இருப்போம், ஜுரமா இருக்கும், இல்லாட்டியும் சோம்பேறித்தனமா இருக்கும். ஒன்னு என்ன பண்ணும், கோவில் போக வேண்டான்னு விட்டுடுவோம். இப்போ உடம்பை வெறுத்தோம்னா என்ன பெரிய உடல் சுகம் வேண்டியிருக்கு, போவோம் கோவிலுக்கு, அப்படி நல்லவா போகணும். இனிமேல் கோவிலுக்கு போகாமல் இருப்பாளா? இனிமேல் கோவிலுக்கு போனால் யாரா மிதிச்சாலோ, இப்படி வெயிலா இருந்தாலோ, ரொம்ப வியர்த்து வழிஞ்சாலோ உடம்பை வெறுப்பேளா, புலம்புவேளா? பகவான் கொடுத்திருக்கானது சரீரம், அவனுக்கான சரீரம் இது. புரியுறதா? பிள்ளை திருநறையூர் அரையர் போல நான் இல்லையே சுவாமி. பெண் பிள்ளைக்கு என்ன பக்தி பாருங்க. உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போல. இனிமேல் நீங்க வெறுக்கணும் இந்த உடம்பு மேல இருக்கிற அபிமானத்தை, இந்த உடல்னால உண்டாகக்கூடிய சந்தோஷங்கள். சுவாமியை நன்னா அனுபவிங்க, சுவாமி நன்னா கொண்டாடுங்க. இதுதான் இந்த பெண் பிள்ளை வாக்கியம். அடுத்த வாக்கியம் நிச்சயமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.